காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் கட்டிடம். அடுத்ததாக உண்மையின்படி கஜன் அவர்களை நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து எடுத்ததற்கு பெருமிதம் கொள்ள வேண்டும். உண்மையின்படி சுவாமி அவர்கள் சொன்ன பொழுது மக்கள் இடத்திலே கேட்டுக் கொள்வது அவர்களுக்கு இருப்பதற்கு வீடு இல்லை, 3 நேரம் உணர்வதற்கு உணவில்லை, இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கிராமங்களில் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆதங்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும், நாங்கள் ஒரு ஆத்மீக பலத்தை நாங்கள் பெறுவதற்காக ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும், அதற்கான நிதியை தாருங்கள் என்று கேட்கின்ற நிலைமையை எந்த ஒரு குக்கிராமத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இதில் எங்களுடைய மக்களுடைய அந்த சமய பக்தி வைராக்கியத்தை நாங்கள் பார்த்து பெருமைப்படுகின்றோம். மதத்தையும் எங்களது சமயத்தையும் யாராவது எங்களது இனத்தையும் சூறையாட சிந்தித்தீர்களாக இருந்தால் நாங்கள் எடுக்கும் நடவடிக்கை பலமானதாக அமையும். நாங்கள் இதுவரை எந்த இனத்தையும் எங்கள் சமயத்திற்கு வா அல்லது எங்கள் மதத்தை எங்கள் இனத்துக்கு வா, உங்களுக்கு வீடு தருகின்றேன், பொருள் தருகின்றேன் என்று அழைத்தவர்கள் அல்ல, இனியும் அழைக்க போறவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் சமயத்திலிருந்து எங்கள் இனத்தில் இருந்து மாறி சென்றவர்களை நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். ஒரு குடும்பத்தில் இருந்து கோபித்து விட்டு சென்றவரை அந்த குடும்பம் அழைத்து விட்டு இணைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது. அதே போன்றுதான் எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் தாய் மதத்தில் இருந்து சென்ற எங்கள் தாய் இனத்தில் இருந்து சென்ற எனது உறவுகளை நான் அழைக்கின்றேன். ஆகவேதான் நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்து ஒற்றுமையாக வாழ விரும்புகிறோம். அதுவே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். ஆனால் அந்த அரசியல் சூழ்நிலை குழப்பமாக இருந்தால் நாங்கள் என்ன முடிவு எடுப்பது என்பதனையும் அந்த நேரத்தில் தெரிவிப்போம். அம்பாறை மாவட்டம் 1967ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் இருந்து பிரிந்தது. மீண்டும் இணைக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் எங்கள் இனத்தையும் எங்கள் சமயத்தையும் பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. அம்பாறை மாவட்ட மக்களை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம். சேனாவின் அடி தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, கூடுதலாக முஸ்லிம்களின் மீதும் வருகின்றது. இதை உணர்ந்தாவது எங்களோடு அவர்கள் இணைந்து வடக்கு கிழக்கு இணைப்புக்கு வருவார்களா இருந்தால் எதிர்காலம் எல்லோருக்கும் நல்லதாக அமையும். தமிழர்களுக்கான ஒரு முடிவு, ஒரு சமாதானத்தை நோக்கியதான பயணம் நடந்து கொள்ளுகின்ற வேளையிலே அந்த சமாதானத்தை தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமையை மழுங்கடிக்கின்ற நசுக்குகின்ற அந்த செயற்பாடை இல்லாது ஒழிக்கின்ற செயல்களிலே பேரினவாதிகள் செயற்படுகின்றார்கள். நாட்டிலே ஒரு பிரச்சனை உருவாக வேண்டும், இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு யுத்தம் உருவாக வேண்டும் என்று முனைப்பாக செயற்படுகின்ற அந்த பௌத்த பிக்குவின் செயற்பாடு மிகவும் கண்டனத்துக்குரியதும் கண்டிக்கத்தக்கதும் உரியதாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் மிகவும் விழிப்புடன் செயற்பட வேண்டிய காலம் இது. நாங்கள் அமைதியாக இருந்து நாங்கள் இந்த சமாதானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரின் வழிகாட்டலின் கீழ் கொண்டு வருகின்ற சமாதானத்தை நெறிப்படுத்துகிறவர்களாக செயற்படுத்துகின்றவர்களாக எமது தமிழ் மக்கள் மிகவும் நிதானத்துடன் செயற்பட வேண்டிய ஒரு கடைசி காலகட்டம் என்பதனையும் நான் உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன்.